ஜீவாவுக்கு சிலை வைக்கப் போகிறார்கள், எம்ஜிஆர் செய்ய போகிறார்கள். 3 நாள் 4 நாள் 5 நாள் ஆகிறது. இது எம்ஜிஆரை பற்றி அப்படித்தான், அங்கே கொடுத்தார் இங்கே கொடுத்தார் செய்தி வரும், அது பணமெல்லாம் போகாது, அதெல்லாம் செய்திக்காகத்தான். இது மேலும் ஒரு செய்தி என்று சொன்னவர்களும் உண்டு. மறுநாள் திடீரென்று காலையில் ஆர்எம்பியிலிருந்து ஒரு ஃபோன் வந்தது. ஐயா, எம்ஜிஆர் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, 10 மணிக்கு நான் தயாராக இருப்பேன், வந்து பணத்தை வாங்கிட்டு போங்கன்னாரு. எனக்கு ஆச்சரியத்தோடு சும்மா இருந்திருக்கலாம். எம்ஜிஆர் வீடா, அது எங்கே இருக்குன்னு கேட்டேன். தமிழ்நாட்டில் அவர் வீடு எங்கே இருக்குன்னு கேட்ட முதல் ஆள் நீதாயா. உனக்கு அந்த கவலையே வேணாம், ஏதாவது வழக்கம் போல் ஒரு டாக்ஸியில் உட்காந்து எம்ஜிஆர் வீடுன்னு சொல்லு, கரெக்டாக கொண்டாந்து நிறுத்திடான் போ அப்படின்னார். அதே மாதிரி தான் போனேன். அதற்கு பிறகு ஒரு ஆச்சரியம், அவரிடமே ஒரு முறை கேட்டோம், ஆமாம் என்ன உங்கள்கிட்ட ஒரு மந்திர சக்தி, எங்கள் கூட்டத்தில் வந்து இப்போ பேசுனீங்கனாலும் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் சர்வ சாதாரணமாக கூடுது, எப்படி உங்களுக்கு இந்த சக்தி இருக்குது, என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ட்டு ஒரு பாலதண்டாயதான் அதை கேள்வி கேட்குற போதே, வாட் இஸ் த மேனியா அபவுட் யூ, ஸ்டில் மிஸ்டீரியஸ், ஐ எம் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னாரு. அவர் சொன்னார், அந்த முறையிலே எனக்கு இந்த உழைக்கிற மக்களுக்கும் எனக்கும் இணைப்பை ஏற்படுத்தியவன் உங்கள் கட்சி கொடுத்திருக்கிற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். நான் மக்கள் முன்னால் முகத் தோற்றம் கொடுத்தேன், உதடு அசைத்தேன், எழுதியவன் உங்களால், இசை அமைத்தவன் எவன், அவன் குரல் கொடுத்தான், அதை வைத்தே இவ்வளவு புகழ் பெற்றிருக்கிறேனே, அந்த கவிஞனை வைத்துக்கொண்டே உங்களது கட்சியால் எதையும் செய்ய முடியாமல் முடங்கி கிடக்கிறீர்களே. சொன்னவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், அன்றும் சொன்னது இன்றும் காதில் இருக்கிறது, சரித்திரம் சொல்லும் சிறைக்கரவும் சத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும்னு ஒரு பாட்டு, தூங்காதே தம்பி தூங்காதே. அது என்ன பாட்டு என்று தெரியுமா பாலன்னாரு. தெரியலீங்களேன்னா, உங்கள் கட்சியை பற்றியே அவர் நொந்து எழுதிய பாடல் தான். நீ தாங்கிய உடையும் சிறை கதவும், சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும். அது உங்கள் கட்சி தேர்தலில் தோற்று போன அன்றைக்கு அவர் எழுதிய பாட்டுனார். எனவே பொதுவுடைமை கருத்தையும் திரைப்படல் மூலம் இந்த மக்களுக்காக பாடி மக்களின் அன்பை பெற்றேன் என்பதை மறைக்காமல் சொல்லுகிற ஒரு பரந்த மனப்பான்மை துணிவு அவருக்கு இருந்தது.